உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிறத கேட்கலாம், இன்னொருத்தரோட பையன் நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டார். அதுதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு விஷயம். எல்லா அம்மாங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்கல அப்படின்னா என் பொண்ணோட ஹஸ்பண்டாவது என் பொண்ணு பேச்சை கேட்கணும். பெண்ணோட அம்மா இந்த பக்கம், அந்த பக்கம் பையனோட அம்மா. இவங்க 2 பேரோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. மாமனாருங்க வந்து எப்போ வருவாங்க இந்த மாதிரினா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் தான். நீங்கள் நிறைய பேர் தனி குடித்தனம் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என் ஒய்ஃபுக்கும் என் அம்மாவுக்கும் ஒத்து வரல. அப்படி இல்லை இன்னொரு தனி குடித்தனம் வராங்க அப்படின்னா, மேடம் அவங்க என் ஒய்ஃபை வந்து அவங்க அம்மாக்கிட்டேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே நான் தனி குடித்தனம் வந்தேன். மாமியாருக்கு வந்து மருமகள் மேலே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, என் பையன் இப்போல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதில்ல, என் பையன் இப்போல்லாம் எங்கே போகிறான் எங்கே வரான்னு என்கிட்ட சொல்கிறதில்ல அப்படின்னு ஒரு போராட்டம் இருக்குல்ல. அதை வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட மருமகள் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் கதவை திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதே பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வேளை ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு 12 மணிக்கு வந்துட்டான், 1 மணிக்கு வந்துட்டான் அப்படின்னா இவ தான் காரணம். இன்னும் சில மாமியார்களுக்கு என்னென்னா, என் பையன் என்னை விட்டு இன்னொருத்தி பேச்சை கேட்குறான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்குது. அவங்களுக்கு ஒத்துக்க முடியல வெளியில். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நிறைய விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம், நிறைய பதிவுகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் டிபேட் நிகழ்ச்சிகளில் கூட டைவர்ஸுக்கு காரணம் ஆணா பெண்ணா இல்லை ஆண் வீட்டாரா பெண் வீட்டாராங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் போயிட்டுருக்கு. இதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பல வழக்குகளில் தன்னுடைய அனுபவங்களாக பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம். அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். டைவர்ஸ் அப்படிங்கிறது தான் சுற்றி சுற்றி கேட்க முடியுது. ஸோ இது பெண் ஆண் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கணவன் மனைவியை தாண்டி இந்த டைவர்ஸுக்கு இந்த சுச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் தூண்டப்படுறதுக்கு காரணம் என்ன? காரணங்கள் வந்து நிறைய இப்போ வெளியில இருந்து வரக்கூடிய காரணங்கள் ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லலாம். ஒரே ஒரு காரணம் சொல்ல முடியாது. பட் வெளியிலேருந்து அதாவது மற்றவங்க வீட்டார் ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனையை தாண்டி இவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ், ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ், ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் இவங்களோட ரோல் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலி அந்த ரோலை கம்மி பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து இந்த கூட்டு குடித்தனங்கள் விட்டு எல்லாரும் தனி குடித்தனம் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் தனி குடித்தனம் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என் ஒய்ஃபுக்கும் என் அம்மாவுக்கும் ஒத்து வரல. இதுதான் முதல் காரணமாக இருக்கும். அப்படி இல்லை இன்னொரு தனி குடித்தனம் வராங்க அப்படின்னா, மேடம் என் ஒய்ஃபை வந்து அவங்க அம்மாக்கிட்டேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே நான் தனி குடித்தனம் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கேஸில் அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் தனி குடித்தனம் இருக்கோம் மேடம். ஓகே சார், ஏன் என்ன பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலையா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது மேடம், அவங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஒத்து வரல. அவங்க அம்மாவால் தான் எங்களுக்கு பிரச்சனை, அதான் பொண்ணோட அம்மாவால் தான் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. நீ உங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே என் ஒய்ஃப் சொன்னால், அப்போ நீ உன் அம்மா கூட பேசக்கூடாதுன்னு. சரி நானும் என் அம்மா கூட பேசலை, நீயும் உன் அம்மா கூட பேசாதன்னு நான் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய என்னென்னா, பெண்ணோட அம்மா இந்த பக்கம், அந்த பக்கம் பையனோட அம்மா. இவங்க 2 பேரோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. மாமனாருங்க வந்து எப்போ வருவாங்க இந்த மாதிரினா ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் தான். ஆல்ரெடி மாமனார் வந்து ஒரு வெல் ஆஃபாக இருக்கார், இல்லை அவரே சம்பாதிச்சு ஒரு நல்ல விஷயத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, பையனோட ஃபினான்ஷியல் கண்ட்ரோலையும் அவர் கையில் வச்சுருப்பார். அந்த மாதிரி சினாரியோஸில் மாமனார் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. பட் மாமியாருங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்டுங்கிற பிரச்சனையே கிடையாது. இந்த பாச போராட்டம் இருக்குல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக 2 பேருக்கும் மாறும். மாமியாருக்கு வந்து மருமகள் மேலே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, என் பையன் இப்போல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதில்ல, என் பையன் இப்போல்லாம் எங்கே போகிறான் எங்கே வரான்னு என்கிட்ட சொல்கிறதில்ல, முன்னாடிலாம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வான், இப்போ வந்து அவன் எதுவுமே செய்கிறத என்கிட்ட சொல்கிறதில்ல, எங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறான்னு என்கிட்ட சொல்கிறது கிடையாது, இல்லை வந்து என்ன பண்ணலாம் இந்த வீட்டுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்குறது கிடையாது, என்ன பார்த்துக்கிறது இல்லை, எனக்காக என் பையன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு போராட்டம் இருக்குல்ல. அதை வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட மருமகள் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நேத்திக்கு வரைக்கும் என் பையன் எப்படி இருந்தான், இன்றைக்கி மாறிட்டான் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தனியாக அந்த பையன் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் 12 மணிக்கு கூட வீட்டுக்கு வந்திருக்கான், 1 மணிக்கு கூட வீட்டுக்கு வருவான். ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சதில்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரான், ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வரான். அதனால் அவன் லேட்டாக வந்த அன்னைக்கு இவங்க தான் போய் அப்பாவுக்கு தெரியாமல் கதவை திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதே பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வேளை ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு 12 மணிக்கு வந்துட்டான், 1 மணிக்கு வந்துட்டான் அப்படின்னா இவ தான் காரணம்.
என் பையன் டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவான். இவ தான் இப்போ வந்து ஒரு 12 மணி வரைக்கும் வெளியில சுத்திட்டு வரா. இவளால தான் என் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி, அவங்க என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அதே தப்ப அவன் செஞ்சிருப்பான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் தப்பே செய்யாத பையனா அவனுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் தப்பு செய்றான். ஆனா, அது அப்போ அவன் பண்ற தப்பு மாரியே அவங்களுக்கு தெரியாது. வெளியிலேருந்து வந்த இந்த பொண்ணு செய்ற தப்பு மாரி தான் மாமியாருங்களோட கண்ணுக்கு அது படுது. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, எங்கேயோ பையன தன்னை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அவங்க கூட்டிட்டு போறதா பயப்படுறாங்க. ஒருவேளை இவன் அப்படியே அவ பேச்ச கேட்டு கிளம்பி போயிடுவானோ? அப்படி போயிட்டான்னா, நம்மள யாரும் கவனிக்காம விட்டுருவாங்களோ? நம்மளுக்கு யாரும் இல்லாம விட்டுருவாங்களோன்னு. இன்னும் சில மாமியாருங்களுக்கு என்னன்னா, என் பையன் என்ன விட்டு இன்னொருத்தி பேச்ச கேட்குறான். அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்கு. அவங்களுக்கு ஒத்துக்க முடியல வெளியில. என் பையன் வந்து என் பேச்சு கேட்கறதில்ல. என் பையன் வந்து என் மருமக பேச்ச தான் கேட்பான் அப்படின்னு சொல்றதே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்கு. அத எப்படி நான் அக்செப்ட் பண்றது? என் பையன் என் பேச்ச தான் கேட்பான். இன்னும் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பான்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில அவங்க சொல்லிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய காரணமாவே இருக்கு நெறைய ஃபேமிலீஸ்ல. இது வந்து ஹஸ்பண்டோட மாமியார். இன்னொரு பக்கம் இந்த பெண்களோட அம்மா. அது என்னன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் டிஃபரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி காலத்துல வந்து ஒரு 5 குழந்தைங்க இருப்பாங்க, 4 குழந்தைங்க இருப்பாங்க. 4 குழந்தைங்கள ஒருத்தரா நம்பளும் வளருவோம். அப்போ வந்து எனக்குன்னு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எங்க அம்மாகிட்ட இருந்து தனியா கிடைச்சிருந்திருக்காது. அப்போ நான் வந்து ஒரு பொசெசிவாலாம் எங்க அம்மாகிட்ட பேசிக்க மாட்டேன். நான் ஒரு நாளைக்கு 4 விஷயம் நடந்தா, அதுல ஒரு விஷயம் தான் எங்க அம்மாகிட்ட சொல்லியிருப்பேன். இப்படிதான் ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து ஒரே 1 குழந்தை, இல்ல 2 குழந்தைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அம்மாங்க என்னன்னா, ஓவர் பேம்பர் பொண்ணுங்களுக்கு. பரவால்ல, பரவால்ல நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இவங்க ரொம்ப புரொடெக்டிவா இருக்கோன்னு சொல்லி, பொண்ணுங்கள ரொம்ப புரொடெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அனுப்பிடுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு ஒரு பதட்டம் இருக்கும். என்னன்னா, நான் இங்க ரொம்ப பேம்பர்டா வச்சிருந்தேன் என் குழந்தைய. ரொம்ப ரொம்ப புரொடெக்டடா வச்சிருந்தேன் என் குழந்தைய. இவ அங்க என்ன பண்றான்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே இவங்களுக்கு கேட்கணும். என்னம்மா பண்ணிட்டியா? ஆனா ஆக்சுவலி ஆரம்பிக்கும்போது எல்லாருமே நெறைய கேஸஸ்ல கேட்கும்போது நான் யோசிப்பேன். வாண்டடா இவங்க போய் இன்வால்வ் ஆகுறாங்களா? எனக்கு ரொம்ப தோணிட்டே இருக்கும். வேணும்னே தான் இந்த அம்மா அங்க போய் இன்வால்வ் ஆகுறாங்களா? இவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அந்த ஃபேமிலில இருந்து? அந்த மாரி நான் யோசிப்பேன். ஆனா அவங்க ஆரம்பிக்கும்போது எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல. தான் பொண்ணு அங்க சேஃபா இருக்காளா? பிரச்சனை இல்லாம இருக்காளா? இவளால யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கா? இல்ல மத்தவங்களால இவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கான்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ, அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆரம்பிப்பாங்க. "என்னம்மா என்ன சாப்பிட்ட நீன்னு?" கேட்கறதுக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணணும் முதல் நாள். சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அங்க என்ன நடந்ததோ அத அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ஏன்னா பொண்ணு என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் அம்மாக்கு முதல்ல அப்படின்னு நினைப்பாங்க. பேச பேச இவங்க அப்படியே அந்த ஃபேமிலிக்குள்ளார இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அந்த வீட்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ முதல்ல ஒரு 1 மாசத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே, அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். அப்புறம் இவங்களே இன்வால்வ் ஆவாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இதுல எந்தெந்த விஷயத்துல என் பெண்ணு தவிப்பான்னு இவங்களுக்கு தெரியும். இதுல எந்தெந்த விஷயம் தான் பெண்ணுக்கு பிடிக்காது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த விஷயத்துலலாம் இவங்க அசிஸ்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தான் ஹஸ்பண்ட எந்தெந்த வகையிலலாம் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சோ, அதையெல்லாம் தான் பெண்ணு அவரோட ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்ணிடணும்னு நெனைப்பாங்க. இவங்க பண்ணுவாங்களா? பெண்ண வச்சு இவங்களால பண்ண வைப்பாங்க. முடியாது. இவங்களோட ஹஸ்பண்ட் அதாவது அந்த பெண்ணோட அப்பாவ அவங்க அம்மாவால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது சில விஷயத்துல. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்லயோ, இல்ல ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்லயோ எதுலயோ கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. இவங்களுக்கு அது என்னன்னா, "அத நான் மிஸ் பண்ட்டேன். என் வீட்டுக்காரர்கிட்ட நான் அத என்னால கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியல. அதனால தான் எனக்கு இந்த ஃபேமிலில ஒரு கஷ்டம் வந்துச்சு." அப்படின்னு இவங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா, "நீ இத பண்ணிடாத. நீ உன் வீட்டுக்காரர இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டுறாத. கரெக்ட்டா அவர நீ உன் கையிலேயே வச்சுரு" அப்படின்னு இவங்க சொல்லி தருவாங்க. இதுதான் எங்க ஃபேமிலிக்கு நெறைய பிரச்சனை ஆகுது. உங்க ஃபேமிலி எக்ஸாக்ட்லி வேற. உங்க ஹஸ்பண்ட் எக்ஸாக்ட்லி வேற. அவர நீங்க டீல் பண்ற விதமே வேற. அவரு உங்கள டீல் பண்ற விதமே வேற. இங்க இவங்க 2 பேரும் வேற 2 இண்டிவிஜுவல்ஸ் இல்ல. அவங்க அந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிக்கிற விதம் வேறையா இருக்கும். நீங்க உங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க திணிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாவே இருக்கு. நீங்க சொல்லாதீங்க. அவளுக்கு தெரியும். நம்மளுக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து சொல்லி தருவாங்க. ப்ராப்ளம் சால்விங். அதுதான் வந்து ஹையஸ்ட் ஆட்டிட்யூட்ன்னு சொல்லுவோம் நம்ப. அப்போ ஒரு பெண்ண கொண்டு போய் கல்யாணம் பண்ணி குடுக்குறோம் அப்டின்னா, அது அவளோட ஃபேமிலி ஆகுது. அந்த ஃபேமிலிக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்தா, கண்டிப்பா அவ சால்வ் பண்ணணும் முதல்ல. அவளால தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நம்மகிட்ட வருவாள்ல, அப்ப கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு அவளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் நம்ம குடுக்கணும். இல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டா, நம்மளால முடிஞ்சா அத நம்ம குடுக்கலாம். அத விட்டுட்டு நம்பளே அந்த பிரச்சனைக்குள்ளார இறங்கி சால்வ் பண்ணணும்னு நெனச்சோம்னா, அது முடியாது. அது வந்து கண்டிப்பா வேற வேற திசையில தான் போகும். ஏன்னா, உங்க பொண்ணு நீங்க சொல்றத கேட்கலாம். இன்னொருத்தரோட பையன் நீங்க சொல்றத கேட்கவே மாட்டாரு. அதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம். எல்லா அம்மாங்களும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என் பேச்ச கேட்கணும். என் ஹஸ்பண்ட் என் பேச்ச கேட்கல அப்டின்னா, என் பொண்ணோட ஹஸ்பண்டாவது என் பொண்ணு பேச்ச கேட்கணும். அத தான் அவங்க வந்து கேட்குறாங்க. இங்க வந்து பேச்ச கேட்கணுங்கிறது தான் மீறி இருக்கே ஒழிய,
வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட தாட் ப்ராசஸில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வாழ்க்கை நடத்துறது வேற, ஒருத்தரோட பேச்சை ஒருத்தர் கேட்டு வாழறது வேற. அது முதல்ல உங்களுக்கு புரியணும். 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். நீங்க ஒரு புதுசா ஒரு தாட் சொன்னீங்கனாலே அந்த பொண்ணு கன்ஃப்யூஸ் ஆயிடுவா. நெறைய வீட்ல பொண்ணுங்கள நான் வந்து பார்க்குறேன். அவங்க அம்மா வந்து திணிச்சுருவாங்க அவங்க மைண்ட்ல. இதுதான் லைஃபு. நீ இதுதான் பண்ணணும். நீ இதே மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு. அவளுக்கு அங்க வேற ஒரு தோணும் செய்யலான்னு. ஆனா அம்மா சொன்னது மேல ஏறி நின்னுட்டு அழுத்தும் அவள. அவளால அவ நெனைக்கிறதையும் செய்ய முடியாது. அம்மா சொன்னதையும் செய்ய முடியாது. பேலன்ஸ் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ பிரச்சனைய வந்து என்னன்னா, அம்மாங்க முதல்ல வந்து திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா, அது வேற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில நம்மள கூப்பிட்டா தான் நம்ம போய் ஆஜராகணும். நம்ம கூப்பிடாமலே நம்ம உள்ளார போய் நிக்கக்கூடாது. அப்படியே நின்னாலும், அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி ஐடியாலஜிஸ் இருக்கு. அவங்க ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அத நீங்க டிசைட் பண்ண விடுங்கன்னு. சில பெக்குலியர் கேஸஸ்லலாம் இது என்ன அவங்களுக்கு என்ன நெனைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வீட்ல ஒரு சாமி கும்பிடுவாங்க. அந்த சாமி கும்பிடுறதுல இவங்க இங்கேருந்து சொல்லி தந்து பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா, அவங்க சாமி கும்பிடும்போது அவங்க ஏதோ படையல் போடுறதுல அவங்க ஒரு விதமா போடுறாங்க போல அந்த ஃபேமிலில. இந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அப்படி போடக்கூடாது படையல்ல. நீ வந்து ஏதோ ஒரு சுவை குடுக்கக்கூடிய ஒரு அதுதான் நீ வைக்கணும்." அப்படின்னு இவங்க சொல்லி, அந்த மாமியார் என்ன சொல்றாங்களாம், "இது எங்க வைக்கிற மொறை எங்களுக்கு இல்ல. இத நீங்க வெளியில எடுக்கணும்." அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து எங்க அம்மா சொல்றாங்க, நீங்க வச்சுருங்கன்னு வச்சிருக்கு. இப்படியெல்லாம் பிரச்சனைகள பார்க்கும்போது, நான் எங்களோட கொஸ்டின் என்னன்னா, அவ ஏதோ படையல் போட்டு போறா. அவ எதுவோ சாமி கும்பிட்டுட்டு போறா. அது அவங்கவங்களோட திருப்திக்கு அவங்கவங்க கும்பிடுறாங்க. ஏன் வந்து இந்த அம்மாங்க தனியா இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இது எங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு தகவலா போறதுனால தானே இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த கேர்ள்ஸ் தானே இத இப்டி டே ஃபுல்லா நடக்கிறத ஒப்பிக்கிறத நிறுத்திட்டு, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடக்கிறத சொல்லக்கூடாது. எத சொல்லணும், எது சொல்லக்கூடாதுங்கிறது இந்த பெண்ணுக்கு இருக்கணுமா? இல்ல அந்த அம்மாவுக்கு இல்ல. இருக்கணுமா? அம்மாங்க எப்பவுமே கொஞ்சம் சீனியர்ஸ். அவங்க கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்க வந்து, "ஏம்மா இது உன் ப்ராப்ளம் நீ பார்த்துக்கோன்னு" இவங்க முதல்ல எடுத்து சொன்னா தான் இப்போ ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போறா. போகும்போது அம்மாங்க தான் சொல்லணும். "அம்மா அந்த ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில இப்டி இப்டி தான் இருக்கும். அவங்க ஃபேமிலிய அனுசரிச்சு நீ நடந்துக்கோ." பட் சில விஷயங்கள் அங்க அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்கும்ன்றத அம்மாங்க சொல்லிக் குடுத்து அனுப்பலான்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒருவேள அவங்க சொல்லிக் குடுத்திருந்தாலுமே சரி, இந்த பெண் அடிக்கடி ஒரு வேளை இன்வால்வ் ஆகும்போது, "என்னம்மா நான் இந்த மாரி நடக்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஏது பண்ணட்டும்னு?" கேட்டாலும், அந்த டைம்ல அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகாம இருக்கிறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு பொண்ணு வந்து அங்க போய் அக்காமடேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ இந்த வீட்ல போய் புதுசா இருக்கா. அவ முதல்ல ஆரம்பத்துல கண்டிப்பா அட்வைஸ் கேட்க தான் செய்வாங்க. அத நீங்க தடுக்கவே முடியாது. பெண்களாலயும் நீங்க கேட்காதீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, ஒரு புது வீடு, ஒரு புது கலாச்சாரம், புது வாழ்க்கை முறை, புது மனிதர்கள். அப்ப அவளுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும்ல. இங்க என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கு முன்னாடி அவ இங்க ஒரு ஒரு வீட்ல வந்து ஒரு வேலையே செஞ்சிருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ட்டிகுலர் வேலைய அந்த வீட்ல செய்றா. அவளுக்கு அத எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னா கூட, போய் மாமியார்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு தெரியல இது எப்படின்னு சொல்லிக் குடுங்கன்னு. இல்ல வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியாது. ஒரு ஹெல்ப்புக்கு அம்மாகிட்ட போலாம் அவங்க. அம்மா இது எப்படி இத செய்ய போறேன் நானு எப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் அவங்க அட்வைஸ் குடுக்கணும். இப்ப எனக்கு தெரியல அப்படின்னா, அத இவங்களுக்கு தெரிஞ்சத சொல்லலாம். அப்ப கூட இவங்க என்ன சொல்லலாம்னா, "அம்மா நீ எதுக்கும் கேட்டுக்கோடா அத்தைக்கிட்ட. நம்ம வீட்ல இப்படிதான் செய்றது. அத்தை எங்க வீட்ல இப்படி செய்றாங்களாம். நீங்க உங்களுக்கு முறை என்ன நீங்க கேட்டுக்கோன்னு." அந்த அந்யோன்யத்தையே அவங்க வளர விடுறதில்லன்னு நான் நெனைக்கிறேன். பேரண்ட்ஸ் என்ன நெனைக்கிறாங்கன்னா, "நீ என்னையே கேட்டுக்கோ. நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். நானே எல்லாம் பண்றேன். நீ எதுக்கு போய் உங்க அத்தைகிட்ட நிக்கிற? அந்த எம்பராஸ்மென்ட்டையே நீ அ அ கம் த்ரூ பண்ணாத" அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஆனா சில எம்பராஸ்மென்ட்ஸ் இருக்கும். சில விஷயங்கள ஃபேஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அத போய் பார்த்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் விஷயம். பட் அதுக்கு வந்து இந்த சைட்ல பெண்ணோட சைட்ல இருக்கவங்க யாரும் கோஆப்பரேட் பண்றதில்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அவங்க என்னன்னா, "நானே எல்லாம் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன்." நீங்க நெறைய வீடுகள்ல பாருங்க இப்ப கூட, அந்த வீட்ல ஒரு ஃபங்ஷன்னா 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பெண்ணோட அம்மா அங்க போயிடுவாங்க. அவங்களே அங்க வீட்ட கூட்டுவாங்க, அவங்களே துடைப்பாங்க, அவங்களே எல்லாம் அடுக்கி வைப்பாங்க. லிட்ரலி எனக்கு சில பேரண்ட்ஸ தெரியும். வாரா வாரம் பொண்ணோட வீட்டுக்கு போயி, அவளோட செல்ஃப அடுக்கி குடுத்துட்டு, அந்த வீட்ட எல்லாம் செட் ரைட் பண்ணிட்டு, பருப்பு பொடியிலருந்து, மாவுலருந்து எல்லாம் அரைச்சு வச்சுட்டு, உட்காந்து அவங்க வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு, அந்த கதைக்கு தேவையான எல்லா ரெமெடிஸையும் இவங்களே குடுத்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. திருப்பி அடுத்த நாள் காலையிலேருந்து உட்காந்து நான் சொன்ன மாரியே அவ நடந்துக்கிறாளான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து கணவன், ஒரு பக்கம் மனைவி, இல்ல பெண் வீட்டார், பிள்ளை வீட்டார்ன்னு உட்கார வச்சு நடத்தக்கூடிய டிபேட் ஷோ மூலமா, இவங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நெனைக்கிறீங்களா? இல்ல புதுசா பார்க்குறவங்களுக்கு இவங்க ஐடியாஸ் சொல்லி தராங்கன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அது வந்து நான் ஐடியாஸ் வந்து நீங்க நெறைய பேர் திரைப்படத்த பார்த்து ஒரு கிரைம் பண்ணுவாங்க. ஏற்கனவே சினிமால ஒரு விஷயத்த பண்ணுவானுங்க. அத பார்த்து ஒரு கிரைம் பண்ணுவாங்க.
அந்த மாரி ஐடியாஸ் கிடைக்கிறது ரொம்ப அதிகமானதா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, எனக்கிட்ட வர கேஸஸ்லயே சில கேஸ்ல வந்து அவங்க சொல்றாங்க, "மேடம் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதனால நான் வந்துட்டேன். நான் இனிமேலுக்கு அந்த வீட்ல இருக்க மாட்டேன்." "பயமா இருக்கிற அளவுக்கு என்னம்மா நடந்துச்சு?" அப்படின்னு. "இல்ல, இல்ல நேத்து எங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஷோ நடந்தது. டிவில போட்டாங்க. அந்த ஷோல இதே பிரச்சனை தான் மேடம் அந்த பொண்ணு வீட்லயும். அடுத்த நாள் அந்த பொண்ணு வீட்ல அவங்க வந்து சுடு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த ஷோல எதுலயோ வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாரி சுடு தண்ணி ஊத்திட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, என் வீட்ல நடந்த சம்பவம் தான் நாளைக்கு இந்த பொண்ணு வீட்லயும் நடந்திருக்கு. என் வீட்லயும் அது நடக்கலாம்ங்கிற ஒரு பயத்திலேயே அவங்க ஓடி வந்துர்றாங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஐடியாஸ் உங்களுக்கு நெறைய இடங்கள்ல இருந்து, சீரியல்ஸ்ல இருந்து, சீரியல பார்த்துட்டு உதாரணம் பேசுறவங்க இருக்கிறாங்க. படத்த பார்த்துட்டு உதாரணம் பேசுறவங்க இருக்காங்க. ஷோஸ் பார்த்துட்டு பேசுறவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் பர்சனலா கலந்துக்கிட்ட விவாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மாமியார் உட்கார்ந்திருந்திருக்காங்க. இந்த பக்கம் மருமகள் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு 4 இன்சிடென்ட்ட அந்த டிவிக்காகன்னு மாத்தி சொன்னா கூட, ஒரு இன்சிடென்ட் அந்த பொண்ணுக்கு எதிரா சொல்லணும்னு நெனைக்கிறத சொல்லிடுவாங்க. இவ இதான் அவங்க பண்றா. மைண்ட்ல இருக்கிறத அவங்க கண்டிப்பா பேசுறதுக்கான அவங்க ஒரு சொல்லிடுவாங்க. சாய்ஸ். ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த சபை நாகரிகம்லாம் பார்த்து பேச முடியுமான்லாம் ட்ரை பண்ணி, எதையாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க. கவுன்சிலிங்க்கு வந்து உட்காருவாங்க மாமியாரோ, மருமகளோ. நாங்க பேசும்போது, இப்ப நான் ஒரு விஷயம் வந்து அவங்க மாமியாரோட மனசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத நான் வந்து, "ஏம்மா நீ இத எப்படி நீ நெனைக்கிற? ஒரு மாமியாரோட பார்ட்லருந்து யோசியேன் நீ. இது அவங்கள எவ்ளோ காயப்படுத்தும்னு நீ பார்த்தியா?" அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்பளுக்காக ஒருத்தவங்க பேசுறாங்கப்பா. அவங்களுக்கு உடனே பூஸ்டப் ஆயி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நெறைய மாமியார், மருமக பிரச்சனைகள் என்னன்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அந்த மாமியாருக்கு முன்னாடி நேரடியா அந்த மருமகளால சொல்ல முடியாது. "இந்த அம்மா இப்படிதான் பண்ணுது. இது இப்படிதான் என்ன டார்ச்சர் பண்ணுது." அப்படின்னு அவங்களால நேரடியா சொல்ல முடியாது. அதே மாரி மாமியாருக்கும் வந்து நேரடியா மருமக கிட்ட, "இவ இதான் பண்றான்னு" சொல்ல முடியாதுன்னு. பட் இப்போ இருக்கிற சினாரியோல, இப்ப இருக்கிற சட்டங்கள், இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்ல, நான் ஒரு பெரிய விஷயம் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நெறைய வீடுகள்ல மாமியார், மாமனார் இல்ல கணவர் என்னன்னா, இந்த பொண்ணு வேலைக்கு போறதுனால தான் பிரச்சனை. அவ வீட்ட பார்த்துக்க மாட்டேங்கிறா. நம்மளுக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருது. இவ வேலைக்கு போறதுனால தான் இவ்ளோ வாய் பேசுறா. இவ்ளோ வந்து விஷயத்த வந்து டாமினேட் பண்ணி பண்றா. அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. ஆனா அவங்க வந்து வேலைக்கு போகாத அப்படின்னு நேரடியா சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து ஒரு பொண்ணுக்கு எதிரா நம்ம நடந்துக்கிற ஒரு நடத்தை. அதே மாரி வீட்டு வேலை செய்ய அப்படின்னா, என்னன்னா வீட்டு வேலை செய்றதுக்கா உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அப்போ ஒரு பொண்ணுக்கு எதிரா ஒரு விஷயத்த, அது வந்து ரொம்ப சாதாரணமா வீட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம் தான்னா கூட, அத இந்த பெண்ணுக்கு எதிரா பேசினாலே பிரச்சனை ஆயிடுமோ? "ஏம்மா இங்க வச்ச?" அப்படின்னு கேட்டா, அது போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருமோ? இந்த கம்ப்ளைண்ட் குடுத்தா அதுலேருந்து நம்மளுக்கு நெறைய 4 கேஸ் வந்துருமோ? நம்மளுக்கு பயம் வந்துருமோன்னு, இப்ப நெறைய வீடுகள்ல நான் பார்க்குறது என்னன்னா, எதுக்கு நாங்க பேசிக்கிட்டு, நாங்க டைவர்ஸ்க்கு வந்துர்றோம். பேசுறதுக்கு முன்னாடியே டைவர்ஸ்க்கு வந்துர்றாங்க. அப்போ இங்க வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கான சமுதாயமே இப்போ இல்லங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். சொல்யூஷன் ஓரியன்டடா அதாவது இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும் இல்லையா? நெறைய பேரோட கிட்ட நான் சொல்றது அதான். சந்தோஷமா வாழ்றதுக்கு கூட நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். நிம்மதியா வாழறதுக்காவது ட்ரை பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா அப்டின்னா, அந்த முடிவை நோக்கிய பயணம் கிடையாது. பிரச்சனைன்ன உடனே, பிரச்சனையிலேருந்து வெளியில வரதுக்கு என்ன முடிவு? அப்படின்னு தான் இந்த விவாகரத்துகள நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. விவாகரத்தோ, இல்ல குடும்பமோ ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ டைவர்ஸ் வரைக்கும் போகாம, சம்மந்தப்பட்டவங்க நிதானமா உட்கார்ந்து பேசினாலே, டைவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெறைய குறைக்க முடியும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களோட அனுபவங்கள நேயர்களுக்கு தரலாம். நன்றி.